சென்னை புறநகரில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தாம்பரம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர், முடிச்சூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பீர்க்கன்கரணை, கலைஞர் நெடுஞ்சாலை, பெருங்களத்தூர், புத்தர் திரு, காமராஜர் சாலை உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கியது. முறையான வடிகால் இல்லாததால் மழைநீர் தேங்கி நின்று மெதுவாகவே வடிந்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பு தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மழைநீர் வடிகால்களை சரி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் கனமழையால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், அனகாபுத்தூர், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே கனமழை காரணமாக ஆற்றின் கரை உடைந்து குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் பள்ளத்தூர் ஏரி நிரம்பி காணாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றின் கரைகள் உடைந்து வெள்ளம் கோரப்பட்டறை கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்தது. இதேபோல் கனமழையால் தொரப்பாடி, சதுப்பேரி நிரம்பி உபரி நீர் வேலூர் மாநகராட்சியின் 4வது மண்டலத்துக்குட்பட்ட ஜீவாநகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. கைலாசப்பட்டி, காமாட்சிபுரம், மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. தொடர் மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையிலும் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டையிலும், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பாகவே தமிழகத்தில் 40% அளவுக்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகிற 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய வானிலை மையத்தின் தரவுகளின் அடிப்படையில் ஏற்கனவே 40% அளவுக்கு பருவமழை காலத்திற்கான மழைப்பொழிவு பதிவாகி இருப்பது தெரியவந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் எதிர்பார்த்ததை விட மழைப்பொழிவு சற்று அதிகமாகவே இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது.